வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம்னா, கோல்கேட் பால்மோலிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்க என்னன்னாக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனினாக்கா இன்னும் கோல்கேட். கோல்கேட் இந்த டூத் பேஸ்ட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்ல எங்க இருக்காங்க? டூத் பவுடர், டூத் பேஸ்ட் இது எல்லாத்துலயுமே தேர் லைக் மாஸ்டர்ஸ். நாங்க யூஸ் பண்றது கோல்கேட் தான். எத்தனை வருஷமா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரீச் இருக்கு. வித் ஆல் டைப் ஆஃப் ஆல் கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னாக்கா கோல்கேட்ன்றது ஒரு நல்ல பிராண்டு. நம்மளுக்கு ஒரே ஒரு இது பண்ணலாம். டூத் பவுடர் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன பிள்ளையில. கோல்கேட் டூத் பவுடர். ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா வேற ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, பாடி வாஷு, ஷேவிங் க்ரீமு, ஹவுஸ் ஹோல்டு கேர் இதெல்லாமே யூஸ் பண்ண கொடுக்குறாங்களாம். செக்மெண்ட் இஸ் லான்ச் as a brand as ஆக்சியம். ஸோ அவங்க இன்னொரு பிராண்ட் வச்சுருக்காங்க, அது ஆக்சியம். அதுக்கப்புறமா கோல்கேட் சென்சிட்டிவ் ட்ரீட்மெண்ட், டூத் ஒயிட்டனிங்கு, ஃப்ளோரைடு தெரப்பி, மவுத் அல்சர் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி டென்டல் இதில் ஒரு மாஸ்டராக இருக்காங்க ப்ராடக்ட்ஸில். இந்த ஸ்டாக் நான் ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தது. பட் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. இப்போ கூட நீங்கள் பிஇ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் டு earning பார்த்தீங்கன்னா 41. ஸோ பட் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்தா இந்த ஹை ப்ரைஸாக இருந்தாலும் ஹை பிஇயாக இருந்தாலும் பரவாயில்ல, டிஸ்கஸ் பண்ணிடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹை பார்த்தீங்கன்னாக்கா 2040 இருக்குது, லோ வந்து 2002 இருக்குது. இப்போ வந்து லோ கிட்ட இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 2742, 747. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 2002. அதாவது இப்போ ஆக்சுவலாக நான் இப்போ பேசும்போது என்ன எவ்வளோ ப்ரைஸில் இருக்குன்னா 1980 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 3890. அப்புறம் பிஇ ப்ரைஸ் டு earning பார்த்தீங்கன்னா 41.15, பிஇ அதிகம் தான். அப்புறம் செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னாக்கா 51.44. செக்டார் பிஇயோட கம்பேர் பண்ணும்போது பிஇ கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சாலும் இந்த பிஇ 41ன்றது ரொம்பவே அதிகமான பிஇ தான். பட் இருந்தாலும் என்ன பண்றது, எவ்வளவு நாள் தான் அது கரெக்ஷன் ஆகும், 25 பிஇக்கு வரும்னு எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது. அதனால இன்னைக்கு சரி டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நானும் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணி ஒரு நம்பர் வாங்கிட்டேன். 2000 ரூபாயில 2000 ருபீஸுக்கு ஒரு ஸ்டாக் வாங்கினேன். ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்டிவ் யூசிங் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஆர்ஓஇ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ, எஃபிஐ வித்துட்டு அவங்களோட இதை ப்ராஃபிட்டை வெளியில் எடுத்துட்டு போறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எதுவும் போடல. டீக்ரோத் இன் ரெவன்யூ த்ரெட்ஸ் வந்து டீக்ரோத் இன் ரெவன்யூ, ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன் ரீசன்ட் டேஸ். ஸோ நிறைய காம்படிஷன்லாம் வந்துருச்சு, எவ்வளவோ வந்துருச்சு. பட் இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு ஞாபகம், பழைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் பார்த்தீங்கன்னாலே கோல்கேட் தான். ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2006ல் இருக்கு. ஆக்சுவலாக இது இன்னும் கொஞ்சம் இறங்கி 2000, நான் இப்போ ட்ரேடிங் முடிகிறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன். 2000ல் 1970 அந்த 80 ரேஞ்சில் இருக்கு. இப்போ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 2024ல் இருந்த ப்ரைஸ், அதுக்கப்புறம் இப்போ தான் ரீச் ஆயிருக்கு இந்த ப்ரைஸ். ஸோ நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அதனால சரி கன்சிடர் பண்ணலான்ட்டு எனக்கு தோணுது. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா மிக்சடாக தான் இருக்குது. 28% அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதில் 18% பையும் 18% செல்லும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 1 இயராக இது நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கு முன்னாடி 3 இயர்ஸுக்கு முன்னாடி போட்டிருந்தவங்களுக்கு இது ஓரளவுக்கு ப்ளஸில் இருக்குது. 33% ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பிவர் பாயிண்ட் 2099ல் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 153, 2153லேருந்து 2306 வரைக்கும். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2001லேருந்து 1849 வரைக்கும் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 days 2179லையும், 200 days 2248லையும் இருக்குது. பப்ளிக் ஒப்பீனியன் வந்து ஆல்மோஸ்ட் 100% பை தான். ஏன்னாக்கா நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு 19 பேர் போட்ட போல்ல 100% பை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கெல்லாம் ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்குங்க. நீங்கள் எந்த கடையில் போய் எங்கே போய் என்ன கோல்கேட்டுன்னு கேட்டாலும் டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு இதெல்லாமே அவைலபிள் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரீச்சு பிட்வீன் அதனால புவர் கிளாஸ் டு மிடில் ஹை கிளாஸு இந்த கோல்கேட் பண்ணியிருக்கு. ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 21 to 25 மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் காமிச்சிருக்காங்க. இன்னும் எங்கேயும் பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. பட் மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக ஆயிடுச்சு கம்பெனி ஆல்ரெடி.
இப்போ ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 51% அது அப்படியே தான் இருக்கு. அப்புறமா எஃப்ஐஐ வந்து 15%. எஃப்ஐஐ ரீசெண்டா வித்துட்டு வெளியில போயிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்கள்ட்ட ரிமைனிங் 15% இருக்கு. அப்புறம் டிஐஐ பார்த்தீங்கன்னா 13.79% வச்சிருக்காங்க. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல், கோத்ரேஜ் கன்சியூமர், மாரிக்கோ, டாபர் இந்தியா, விஷால் மெகா மார்ட். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் மெகா மார்ட் இதுக்கு முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ கோல்கேட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பிஇ வந்து ரொம்பவே அதிகம் தான் 41ன்றது. பட் டெட்டு கிடையாது, கம்பெனியில் கடன் கிடையாது. ஸோ அதனால நல்லா இந்த பிஇ இதெல்லாம் டெட்டு இல்லாததால நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும் இந்த ஃபியூச்சர் அப்படின்னு நம்பலாம். ஹெச்யூஎல், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், இது கூட ஒரு நல்ல கம்பெனி தான். இதுவும் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு மைண்டில் வச்சுட்டு தான் இருக்கேன். பட் இது ஒரு ₹2000 வந்தோன்னா டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன். இன்னும் 2128ல தான் இருக்கு. இது 2000 வந்தோடனே இதுக்கு ஒரு வீடியோ போட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஹையர் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ண முடியும்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வேல்யூவேஷன் ஒரு 30க்கு வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டேர்முக்கு 1 2ன்னு கன்சிடர் பண்ணி நம்ம இப்போ வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப பழைய கம்பெனி, நல்ல பிராண்டு அப்படின்ட்டு கண்ணில் படப்பட என்னதுனாக்கா ஒரு மாதிரி எந்தூசியாஸ்டிக்காக இருக்கு. ஓகே, இதை நம்ம வாங்கலாம், இது நம்ம எவ்வளோ வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்டோட ஸ்டாக்கை நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். இப்போ ஈரான் இஸ்ரேல் இன்னும் உக்கிரமா ஆயிட்டு இருக்கு வாரு. அதனால இது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, கமர்ஷியல் கேஸ் சிலிண்டரு, இன்னும் நெக்ஸ்ட் பெட்ரோல் டீசல் விலைலாம் எப்போ ஏறும்னு தெரியல. ஒரு மாதிரி நெக் டு நெக்கா போயிட்டு இருக்கு. அதனால ஸ்டாக் மார்க்கெட் நல்லா அடி வாங்கி நிறைய கம்பெனி நம்ம டிஸ்கஸ் பண்ண நிறைய ஷேர்ஸ் ரொம்ப கம்மியா ஆயிட்டு இருக்கு வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தைரியமா பயப்படாம 1 2 நம்ம வாங்கணும். வாங்கி வச்சோம்னாக்கா நல்ல, எப்படியும் இந்த ப்ராப்ளம்லாம் வாரெல்லாம் கண்டினியூஸா போயிட்டு இருக்காது. இப்போ ரஷ்யா உக்ரைன் 2 வருஷமா போயிட்டு இருக்கு. ஸோ அதே பழகிடும். அதுக்கப்புறமா ஸ்டாக்ல அந்த இம்பாக்ட் தெரியாது. இப்போ இது மெயினா என்ன ப்ராப்ளம்னாக்கா இந்த இதில் குரூட் ஆயிலோட இது ப்ராப்ளம் வர்றதால இந்த அளவுக்கு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது எக்கனாமி. இதுவும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுனாக்கா ஒன்று வார் முடியும், இல்லைனாக்கா வார் பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும், இந்த பக்கம் எக்கனாமி ரிவைவ் ஆயிடும். அதனால அதை பத்தி பயப்பட தேவையில்லை. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் எல்லாம் கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள்ல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணிட்டு 1 2 நம்ம வாங்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்ல வெளியில வரலாம் ஃபியூச்சர்ல. ஓகே, தேங்க்யூ.